Hi friends, welcome to Balakrishna Engineering. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம MC2 ஓட மினி கிரேன் மிஷின் எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோங்க. சோ இது பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நமக்கு ஒரு 2 பேர் இருந்தா போதும். நம்ம எந்த ஃப்ளோர்ல வேணுமோ கொண்டு வச்சு ஃபிட் பண்ணிக்கலாங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 10 minutesல வந்து உங்களுக்கு இது ஃபுல்லா அசெம்பிள் பண்ணிரலாங்க. சோ one by one எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் ஃப்ரேம் வந்து மாட்டிக்கணும். நம்ம பில்டிங்ல இருந்துங்க ஒரு 6 அடி உள்ளதள்ளி வெச்சுக்கணும் அந்த ஃப்ரேம் வந்து வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த Black கலர் பைப் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற பைப் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஃபிட் பண்ணிடுறோம். போஸ்ட் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட சப்போர்ட் பைப் சைடுல போஸ்டோட சப்போர்ட் பைப்பை ஃபிட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைடுல வர 2 Black கலர் சப்போர்ட் பைப்பை வெச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபுல்லா கவுண்டர் வெயிட் வெச்சு பண்ணனும். கவுண்டர் வெயிட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ நம்ம எவ்வளோ வெயிட் தூக்குறோமோ அதுக்கு ட்ரிபிளாக வந்து வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் ஆர்ம் வந்து செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பார்த்து நீங்கள் எங்கே உட்காரது பார்த்துட்டு அந்த ஹோல்ஸில் வைக்கணும். ஹோல்ஸ் வச்சு ஆர்ம் லாக் பண்ணதுக்கப்புறம் மேலே 2 நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ம் வெளியே வரதுக்கு இல்லாமல் அந்த 2 வந்து நெட்டை வந்து லாக் பண்ணிக்கணுங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம பண்ணுறதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பாக்ஸ், அதாவது மெயின் மோட்டர் ஃபிட் பண்ணிக்கிற ட்ரை பாக்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே அதுக்கு மாற்ற ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த ஹோல்ஸை கரெக்டாக அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு 4 போல்ட் வந்து நம்ம டைட் பண்ணிடணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பேனர் வச்சு ஃபுல் டைட் பண்ணிடணும். நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் தான் லோடே கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 ஸ்கொயர் mm 2 கோர் கேபிள் தான் போடணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் தான் போடணுங்க. நம்ம சின்ன ப்ளக் பாயிண்ட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளக் பாயிண்ட் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்த்துக்கலாம். 220 வோல்டேஜ் 230 வோல்டேஜ் அந்த ரேஞ்ச் வந்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ரோப் ரிலீஸ் பண்ண முடியும். ரோப் ரிலீஸ் பண்ணி மேலே ஆம் இருக்கிற புள்ளியத்துக்கு நம்ம மாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கு உங்களுக்கு அந்த ஹூக் மாட்ட லாக் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது ஹோல்ஸ் அந்த பின்னை கழட்டிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி மறுபடியும் வந்து நீங்கள் அந்த லாக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீல் பாரில் வந்து ஹூக் மாட்டி நம்ம மிஷின் மெட்டீரியல் தூக்கிக்கலாம். நம்ம ஸோ மெட்டீரியல் தூக்கிறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் எல்லாமே நம்ம நட்டில் டைட் பண்ணிடணும். கவுண்டர் வெயிட் ஃபுல்லாக வச்சிடணும். லைன் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லோடு கொடுக்கணும் மிஷினுக்கு. ஸோ லோடு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லாக் இருக்கும் சைடில் அந்த லாக்கு மேலே தூக்கிட்டு நீங்கள் 360 ரொட்டேஷனில் உள்ளே நம்ம திருப்பிடலாம். அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக திருப்பிட்டு நம்ம அன்லோடிங் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி நீங்கள் எம்டி வண்டி மாட்டிட்டு அதே மாதிரி நம்ம கீழே இறக்கலாம். கீழே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல்ஸில் வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இதுதான் இதோட மிஷினோட அசம்பிளிங் ப்ராசஸுங்க.